இப்படி இருந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க கிராமத்துலருந்து இந்த கிராமத்து வழியா போக வர்றாங்க. அவங்க வந்து பாம்படம் போட்டிருக்காங்க காதுல. ஸோ அவங்க தண்ணி குடிக்க போன ஒரு ஊரணியில வந்து ஒருத்தரு திருடன் வந்திருக்காரு. அவரு வந்து அவங்கள தண்ணியில அமுத்தி கொன்றுறாங்க. அத வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு நாயகர் வந்து புடிச்சிட்டு போயி, அந்த கிராமத்து பஞ்சாயத்துல வச்சிருக்காங்க. ஸோ அவங்க முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இவள கழுவேத்தணும் அப்படின்னு சொல்லி கழுவேத்திர்றாங்க. கழுவேத்துனதுக்கப்புறமா அவர் அங்க இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறமா இவங்க கிராமத்துல ஒரு சில அ பல வெட்டுக்கிளிகள், ஒரு ராட்சத வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களோட கிராமத்தையெல்லாம் அழிச்சிருது. இப்ப எப்புட்றா நம்ம பொழைக்க போறோம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் வெள்ளைக்காரங்க உள்ள வர்றாங்க. வெள்ளைக்காரங்க உள்ள வந்து, "நாங்க உங்க கிராமத்த பார்த்துக்குறோம். நெறைய உங்களோட வியாபாரம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய ஆள் வளம் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சுமை தூக்குறதுக்காக அந்த ஊர்ல இருந்து மக்கள் கேட்குறாங்க. இவங்களும் இருந்துட்டு அ அவங்க ஊர்ல இருக்கிற பெரிய பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, "நீங்க வந்து அந்த முஸ்லீம் ராஜாக்கள் இருந்த டைம்ல